ஹலோ மக்களே, நம்ம சிக்கன் செட்டிநாடு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிக்கனும் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இதுக்கு நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும். இது அந்த உப்பு பிடிக்கிறதுக்காக தான். இதை போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு மசாலா வறுத்துக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி ஒரு 3 ஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் தான் அதில் நல்லா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் நான் கொத்தமல்லி ஜாஸ்தி சொல்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக வறுத்துட்டு அது கூட நம்ம 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், 3 இலாச்சி, 3 கிராம்பு, 2 பட்டை போட்டுட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு, 1/2 ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூனாக கூட போட்டுக்கோங்க. ஏன்னா பெருஞ்சீரகம் நல்லாயிருக்கும் வாசம். 3/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வறுத்துருங்க. அது நல்லா வறுத்து வரும்போது நம்ம இது காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் சாப்பிடுவோம், அதனால நான் ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக வேணும் அப்படின்னாலும் கம்மியாக போட்டுக்கலாம். இல்லை காஷ்மீரி மிளகா போட்டாலும் உங்களுக்கு காரம் இருக்காது. காஷ்மீரி மிளகா போட்டிங்கன்னா காரம் வராது ஜாஸ்தி. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சும்மா பேருக்கு வறுக்கிறதில்ல, இதை நல்லாவே வறுக்கணும். அந்த வாசம் நல்லா வரணும். இதை வறுத்து நம்ம மிக்சியில் போட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது. சும்மா பொடி பண்ணி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வானல் வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு. நம்ம இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு தாளிக்க போகிறோம். வேறு எதுவும் போடக்கூடாது. இது இவ்வளோ தான். கடுகெல்லாம் போடக்கூடாது. இது வாசம் மாறிடும். நம்ம இதை போட்டு தாளிச்சிட்டு பட்டை, லவங்க, ஏலக்காய், பெருஞ்சீரகம் இவ்வளோ தான். இதை போட்டு லைட்டாக தாளிச்சிட்டு உடனே நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய வெங்காயமாக. ஏன்னா நம்ம தேங்காய்லாம் இதில் போடுறதில்ல. அதனால் இந்த மசாலாவே இந்த வெங்காயம் தக்காளியில் தான். அவ்வளோதான், வேறு ஜாஸ்தி மசாலா இதில் இல்லை. அதனால் நம்ம வெங்காயம் நிறைய எடுத்துக்கலாம். தக்காளி 2, வெங்காயம் 2 நல்ல பெருசாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டிருந்தாலும் பேஸ்ட் இருந்தாலும் ஓகே. நான் தட்டி போட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வாசம் லைட்டாக தான் வேணுன்றதுனால இஞ்சி பூண்டு தட்டி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி வரும்போது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுறணும். எப்போவுமே தக்காளி எந்த குழம்புக்கு வதக்கினாலுமே தக்காளி போட்டு உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக தான். இப்போ நல்லா போட்டு மூடி வச்சுருங்க. இதை வதக்கிட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுடலாம். இதில் சிக்கனை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ நம்ம அந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம இதோட தண்ணி நமக்கு வெளியே வரட்டும். இப்போ நம்ம அந்த மசாலா பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டிங்கன்னா அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ லைட்டாக தண்ணியெல்லாம் இறங்கி இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வேணும் அப்படின்னா ஜாஸ்தி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் ரொம்ப ஜாஸ்தி தண்ணி இதில் நல்லா இருக்காது. கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் சைஸ்க்கு இருந்தால் போதும். நிறைய புளி வேண்டாம். லைட்டாக புளி கரைச்சி ஊற்றி அதை தண்ணியும் ஊற்றி அது சிக்கனுக்கு மேலே தண்ணி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தண்ணி வற்றி வரணும். அவ்வளோதான், நமக்கு அது சிக்கன் வெந்துடும். இதை நல்லா மூடி வச்சு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா சூப்பராக தயாராகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். செட்டிநாடு சிக்கன்றதே ரொம்ப ஃபேமஸ். அந்த செட்டிநாடு சிக்கனை நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். இப்படி எந்த ஹோட்டல் போனாலும் நிறைய பேர் செட்டிநாடு சிக்கன் தான் வாங்குவாங்க. ஏன்னா நம்ம வீட்டு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றதுனால. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிருங்க. ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எனக்கு வேறு என்ன ஐட்டம் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.